ராம், புது வீட்டுக்கு வந்திருக்கும் திங்ஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டே இருக்கு. அப்படி நீ யார்கிட்ட தான் அங்கே ஃபோன் பேசிட்டே இருக்க? ச்சே, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும் போல. இந்த மெமரி கார்டு எங்கே வச்சேன்? மேம் வாங்க, பார்த்தீங்க ஸ்லோவாக வைங்க. இங்கேயா? கிளாஸ் ஒர்க்கில் எதுவும் கிராச் ஆகாமல் வைங்க. எல்லா திங்ஸும் ஏற்றியாச்சுல? எல்லாம் ஏற்றியாச்சு மேம், பேமெண்ட் தவிர. டிவி பாக்ஸ் எங்கே வச்சுங்க? அதெல்லாம் உள்ளே வச்சாச்சு மேம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரிஃபா. வந்துடும். மாட்டி போன பயமா இருக்கா? அதெல்லாம் இல்லை, கரெக்டாக வந்துடும். ஆமாம், நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்காம பார்த்துக்க. இல்லை சார் 15,000 சொன்னார். எனது 15,000? ஆமாம். ராம், ஒரு நிமிஷம் ஓடலையாரு. வரேன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டுட்டே இருக்கல்ல, யார்கிட்ட அப்படி ஃபோன் பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ் கால்டி. எதுக்கு 15,000 சொன்னேன்? கொஞ்சம் கம்மி பண்ணி பேசியிருக்கலாம்ல. கொடுத்து விடுமா, நான் பேசிட்டேன், பார்த்துக்கலாம். ஐயோ ரிஃபா, இன்னும் நிறைய அவளுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. நீ டென்ஷன் ஆகாத ராம். மெமரி கார்டு எங்க வச்சிருக்க? ஓகே, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். மெமரி கார்டு கேமராவில் இருக்குது. கேமரா கபோர்டில் சேஃபாக இருக்குது. டேய் ராம், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். தயவு செஞ்சு இந்த சோஃபாவை க்ளீன் பண்ணி வை. நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு வேலை இருக்கு, வரேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் அவள் பார்க்காம நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன். ராம், நான் உன்னை சோஃபாவை க்ளீன் பண்ணி வைக்க சொன்னேன். கொஞ்சம் தலைவலிமா. நான் எதனா வேலை சொன்னால் மட்டும்தான் உனக்கு தலைவலி, கால் வலி, எல்லா வலியும் வரும். எல்லாம் என் நேரம். என்னாச்சு? இல்லை, சின்ன ஆஃபீஸ் இஷ்யூ. ம், என் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் லேப்டாப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். உன்னுடைய ஃப்ரெண்டு ரிஃபா, ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபி. நான் கூட எப்படி இருப்பான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் சூப்பர்ரா, குட் ஷாட். நான் தான் சொன்னேனே, அவன் நல்லா எடுப்பா. ம், எங்கே போகிற? சின்ன ஆஃபீஸ் இஷ்யூ, பேசிட்டு வந்துடுறேன். ம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ டூர் போனாலுமே ரிஃபாவை கூட்டிகிட்டு வந்துடு. சூப்பர் ஷாட், செம்மையாக எடுத்து கொடுத்துருக்காடா. ம், சரி. சொல்லு. பேசாம நம்ம மைத்திலி கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ கடவுளே, இம்பாசிபிள் ரிஃபா, நோ வே. இன்னைக்கு வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிய பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அவள் மட்டும் கண்டுபிடிச்சா ரிஃபா, நோ 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 நோ, நமக்கு தான் ட்ரபிள். பிக்சர்ஸ்லாம் வேற ரொம்ப வியர்டா இருக்குடா. அது வந்து நான் எடுத்த பிக்கு காப்பி பண்ணியாச்சு. ரிஃபா எடுத்த பிக் இன்னும் காப்பி பண்ணலையா? சொல்லு. பிக்கேங்க ராம். அந்த கார்டு கரப்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. கார்டு கரப்ட் ஆயிடுச்சா? இதே நீ முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. அது இல்லை, நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் அது சின்ன விஷயம் கிடையாது. அந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோ ஈஸியெல்லாம் விட முடியாது. மைதிலி, இட் ஜஸ்ட் டேட்டா. நம்ம நெக்ஸ்ட் வீக் திருப்பி போகலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், சரியா? உனக்கு புரியுதா ராம்? அது வெறும் டேட்டாவும் பிக்சர்ஸும் கிடையாது. அது ஒரு நல்ல மெமரிஸ். அதான் கார்டு கரப்ட் ஆயிடுச்சு மைதிலி. ஓகே ஃபைன், என்கிட்ட ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருக்குது, நானே சரி பண்ணிக்கிறேன். கேமரா எங்க? கபோர்டில் தானே இருக்குது, நானே எடுக்கிறேன். ரிஃபா, இங்கே சுச்சுவேஷன் பேடாக இருக்குது, நம்ம மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்க விட்டுறாதடா. சரி, ஃபோனை வை. இங்கே பார் மைதிலி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இப்போது வீடு திங்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வை. கேமே என்கிட்ட கொடு, நான் ட்ரை பண்ணுறேன். ராம், ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுற. உனக்கு புரியுதா மைதிலி? உன் வேலையை போய் பாரு.
இவ்வளோ நாள் ஒரு வேலையும் செய்யல, இப்போ வந்து நான் பண்றேன்னு சொல்ற. கார்டு கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன்ல, குழந்தை மாதிரி ஸ்டபனாக இருக்க. நீ கேமரா கொடு. என் பேச்சை கேட்கவே மாட்டியா? இந்த கார்டு லேப்டாப் டேமேஜ் ஆகிடுமா இதுலேயே? என்னையா டென்ஷன் பண்ணுற? ஆனா நான் டென்ஷனா இல்லையே ராம். பாரு, பிக்சர்ஸ்லாம் எவ்வளோ அழகா வந்திருக்கு. கார்டுமே எதுவும் ஆகலை. நல்லா தான் வந்திருக்குல்ல பிக்சல்லாம். இங்க பாரு. ஆமாம்ல. ஏய், என்னாச்சு? யார் இவங்க? போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, எதுக்கு அவங்க இங்க நிக்கிறாங்க? பப்ளிக் ஏதாவது இருக்கும், நம்ம என்ன பண்ண முடியும்? ராம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த பிக் எடுக்கும் போது அந்த பொண்ணு அங்க இல்ல. என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. மேபி டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கலாம்ல. இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா போட்டோஸ்லயுமே அவ இருக்கா. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்ற. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு அங்க கிரௌடே இல்ல. இங்கேயும் பாரு, கிரௌடே இல்ல. யார் இவ? இல்லை, நீ டென்ஷன் ஆகாத. ரிஃபா கிட்ட இதை பற்றி நான் பேசியிருக்கேன். இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. நீ நோட்டீஸ் பண்ணியா? நம்ம 2 பேர் இருக்கிற பிக்ல அவ இல்ல. நான் இருக்கிற சோலோ பிக்ல மட்டும்தான் அவ இருக்கா. எனக்கு பயமா இருக்கிறான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இல்ல, பார்த்துக்கலாம். எனக்கு பயமா இருக்கிறான். ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ என்ன வீடியோஸ் எடுத்தல, அது காமி. ஓவரா பண்ணாத. நான் தான் சொல்றேன்ல மைத்ரி. இன்னொன்னு வேற. What the fuck? வெறும் கேமரால மட்டும்தான் கேப்சர் ஆகுறானா? யார் இவ? என்ன நடக்குதுங்க? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா எதுவும் நடக்க போகுது.
வேணாம் மைதிலி, வேண்டாம். இந்த வீடு வேண்டாம், வேணாம். இந்த வீட்டில் ஏதோ இருக்கு. இந்த வீடு வேண்டாம், நம்ம போயிடலாம். வா ராம், என்ன ஒரு ஃபோட்டோ எடு. ப்ளீஸ். வேணாம் மைதிலி. இல்லை ராம், நான் இருக்கிற சோலோ பிக்கில் மட்டும்தான் அவள் இருக்கா. நான் செக் பண்ணியே ஆகணும். என்ன ஒரு ஃபோட்டோ எடு. வேணாம் மைதிலி, ப்ளீஸ். வேண்டாம். சொன்னா கேளு ராம், அவள் என்னோட பிக்கில் மட்டும்தான் தெரியுறா. எனக்கு இப்போவே செக் பண்ணணும். நீ ஃபோட்டோ எடு. நான் சொல்கிறேன்ல, வேணாம். எடு ராம், ப்ளீஸ். என்னாச்சு? அவர் இருக்கலாம் கூட. இது நம்ம ரெஃபா, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ கார் எடுத்துகிட்டு சீக்கிரம் வா. நான் மைதிலியை கூப்பிட்டு கீழே வரேன். உடனே இங்கேருந்து கிளம்புறோம். ரெஃபா, உங்ககிட்ட தான் சொல்கிறேன், கேட்குதா? ரெஃபா, ஹலோ? நான் தான் மைதிலி. இல்ல, நான் உன்னை அங்க பார்த்தேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல, உன்ன மாதிரி நான் தான் ராம் சொல்றேன்ல. இல்ல, நாங்க அவளை பார்த்தேன். நான் இப்பதான் மாடிக்கே வரேன். இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பார்த்துட்டேன். வா, கிளம்பலாம். வா, சொல் அங்க. நான் சொல்றேன்ல, வா.